தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு மதுர் சத்யா சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்துச்சு. பல தடாலடியான உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாக நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம். ஸோ அது என்னென்ன உத்தரவுகள், அந்த உத்தரவு சார்ந்த அந்த விவரங்களை சொல்லுங்க சார். உத்தரவுகள் என்ன அப்படின்னா, எப்படி ஸ்டேட் பேங்க்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் எலக்டோரல் பாண்டுக்கான எல்லா விவரங்களையும் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே போல இன்று அந்த 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்க போவதாக சொல்றீங்க. அவர்கள் விவரங்கள் என்ன, அவர்கள் எதற்காக நீக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த காரணத்தை நீங்கள் தர வேண்டும். ஏன்னா அதை ஃபைல் பண்ண அஃபிடவிட்ல தேர்தல் ஆணையம் ரொம்ப திமிராக தெனாவட்டாக இந்த விதியின்படி நாங்க இதை வெளியிட வேண்டிய அவசியமும் கிடையாது, அதற்கான காரணம் என்னங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்க தனிநபர்களா வாக்காளர்கள்ட்ட அவங்களுக்கு என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துக்கிறோம், இதை நாங்க வெளிப்படையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல இந்த கொட்டத்தை ஒடுக்கி இருப்பதே நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றின்னு பார்க்கலாம். ஏன்னா இது தேர்தல் ஆணையம் இந்த விஷயம் அப்படின்றது இல்லாம பொதுவா தேர்தல் ஆணையம் எங்க சட்டத்துக்கு உட்பட்டு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் படி நாங்க என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு கட்டற்று நடந்து கொள்வதற்கு ஒரு கடிவாளம் போட்டிருக்கிறது நீதித்துறை அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். இதை தாண்டி ஒரு மோசமான செயலில் இசிஐ ஈடுபட்டது என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி அந்த லிஸ்ட்டை அப்லோட் பண்ணிட்டு அதற்கு பிறகு எல்லாரும் அதை டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப்ல இருந்து வேர்டு சர்ச் பண்ணி, அதாவது டெக்ஸ்ட் சர்ச் பண்ணி அதுல இருக்கும் தவறுகளை கண்டுபிடிச்சிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படின்னோடனே உடனடியாக அந்த டிஜிட்டல் வெர்ஷனை நீக்கிட்டு ஸ்கேன்டு வெர்ஷன் அப்லோட் பண்ணாங்க. அந்த ஸ்கேன்டு வெர்ஷன் அப்படின்றதுனால என்ன ஆகும்னா, அதுல சர்ச் பண்ண முடியாது, ஏன்னா அது போட்டோவாக இருக்கும். போட்டோல நீங்க டெக்ஸ்ட் எல்லாம் சர்ச் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி இருந்தது எதிர்கட்சிகள் ஆகட்டும் இல்ல பொதுமக்களுக்கே அதை தவறுகளை கண்டறிவது ரொம்ப ரொம்ப சிரமமாக்குச்சு. பாருங்க, பெங்களூர்ல ராகுல் காந்தி இந்த குற்றச்சாட்டை வைத்தும் போது நாங்கள் அப்படியெல்லாம் செய்யவில்லை அப்படின்னு சொன்ன தேர்தல் ஆணையம், ஆமாண்டா அப்படிதான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி அதுக்கு அடுத்த நாள் பீகார்ல அதை பண்றாங்க. ஏன்னா நீ ராகுல் காந்தி திட்டுறதுக்கு முன்னாடி பண்ணா கூட பரவாயில்ல, திட்டுற அன்னைக்கு மறுத்துட்டு அதுக்கு 2 நாள் கழிச்சு இதே பண்ற அப்படின்னா பாக்குற எவ்வளவு பேருக்கு ஈஸியை கோமாளியாக தெரிஞ்சிருக்கும். அதனால இன்னைக்கு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அடிகோடிட்டு நீ அப்லோட் பண்ணிட்டேன்னு தப்பிச்சுக்க முடியாது, இட் ஷுட் பி சர்ச்சபிள். நீங்க லைவ்லால போய் அந்த லைவ்லா அப்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த சர்ச்சபிள்ன்ற வார்த்தையை போல்ட் லெட்டர்ஸ்ல கேபிட்டல் லெட்டர்ல போட்டிருக்க. இதை நாங்க குறிப்பா சொல்றோம். நீ அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஸ்கேண்டு காப்பியை கொண்டு காட்டினா நீதிமன்ற அவமதிப்புது அப்படிங்கறதான் அங்க வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. இதுல ஆக்சுவலி இது ஒரு வெற்றியா பார்க்கும் போது கூட பின்னாடி இதற்கு ஏற்பட்ட தகவல்கள் இருக்குல்ல, அது ரொம்ப ஆச்சரியமூட்டும் வண்ணமாக இருக்குது. நம்ம 65 லட்சம் வாக்காளர்கள் தான் ஃபைனல் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா இல்லை. இன்னைக்கு அதுதான் தெரியுது. இன்னைக்கு நீதிமன்ற உரையாடல்கள் என்ன தெரியுது நம்ம விவாதத்துல, 5 கோடி பேர், 7.5 கோடி பேர்ல 5 கோடி பேரை இவங்க ஸ்கேன் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். அந்த 5 கோடி பேர்லயே 65 லட்சம் பேரு, இன்னும் இருக்கிற மிச்சம் 2.5 கோடி பேரை இவங்க வெரிஃபை பண்ணாங்கன்னா அது 1 கோடி பேர் வரைக்கும் நீக்கம் போகும். 1.5 வரைக்கும் போன்றீங்க. ஆமா, நீங்க யோசிச்சு பாருங்க சார், 8.5 கோடி வாக்காளர்கள்ல 1 கோடி வாக்காளர்கள் நீக்கினீங்கன்னா 12% வாக்குகள் சார். 12% ஒரு மாநிலத்துல வாக்காளர் பட்டியல நீக்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய நம்பர். அதாவது ஒரு எலெக்ஷனை தீர்மானிக்கிறது 3% தான். ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் பெரிய தேர்தல் வித்தியாசம் 30 சீட் 40 சீட் வித்தியாசம் இருந்தாலே 3% வாக்கு டிஃபரன்ஸ் தான். கிளீன் ஸ்வீப், ஆளுங்கட்சி எல்லாத்தையும் ஜெயிச்சுச்சுன்னா கூட 6% தாண்டாது சார். அப்படி இருக்கும்போது 12% வாக்காளர்களை நீங்க நீக்கிறீங்க அப்படின்னா பெரிய நம்பர். இன்னைக்கு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் தான் சொல்லியிருக்காரு, சார் நாங்க 5 கோடியை ஸ்கேன் பண்றோம் சார், அதுல 65 லட்சம் தான் சார் நீக்கிறதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னும்போது, சார் 65 லட்சம் சாதாரண நம்பர் இல்லை சார், 11%ன்றது பெரிய நம்பர் சார்னு ஜஸ்டிஸ் பதறி அடிச்சிருக்காரு. ஜஸ்டிஸ் பாகின்னு நினைக்கிறேன் இன்னொருத்தர், அவரும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம போன வீடியோல, அதுக்கு முன்னாடி வீடியோல இந்த எக்ஸைஸ் ஆரம்பிச்சும் போதே ஒரு வழக்கை கோட் பண்ணி நம்ம பேசணும். லால் பாபு ஹுசேன்ற வழக்கு. லால் பாபு ஹுசேன்ற ஒருத்தரோட வாக்குரிமை நீக்கத்துக்கே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போன வழக்கை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுறோம். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல அதே கோட்டை கோட் பண்ணி பேசிருக்காங்க. அதே கேஸை கோட் பண்ணி குடியுரிமையை பரிசோதிப்பதற்கான அதிகாரம் இசிஐக்கு கிடையாது அப்படின்றத பேசிருக்காங்க. இப்ப ஏற்கனவே நான் சொல்ற மாதிரி இவங்க முழுசா ஆராயாமலே 65 லட்சம் பேர் நீக்கும் அப்படின்றது ஒண்ணு. இதற்கு 2 நாளைக்கு முன்னாடி யோகேந்திர யாதவ் ஒரு குண்டா போட்டார் இல்லையா, இறந்து போனவர்களை நீதிமன்றத்தை கூட்டு வந்தாரு. அது பக்காவாக நம்ம தமிழ் சினிமால வர மாதிரி இறந்து போயிட்டாருன்னு சொல்லுவாங்க, கடைசி நேரத்துல சாட்சியாக அவரு இல்ல உயிரோட தான் இருக்காரு. ராகுல் காந்தி கூட இறந்தவங்களோட டீ குடிச்சாரு.
ஆமா, இந்த மாதிரி கூட்டு வந்தோம்னா அது ஒரு பெரிய டிராமாட்டிக் எஃபெக்டா இருந்துச்சு. ஆனால் அது வந்து இவங்க எதிர்த்தரப்பினர்லாம் இது வந்து டிராமா கிரியேட் பண்றாங்க, சின்ன சின்ன எரர் நடக்கிறது எப்பயுமே சும்மாவே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இல்லைனாலே வாக்காளர்கள் இறந்ததாக சொல்லி நீக்கப்படுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க கொடுத்து வாங்கிக்கிறது சகஜம் தான். ஜட்ஜு அதை ஒத்துக்கிட்டாரு. ஆனா இங்க இதை செய்ததற்கு காரணம் இறந்தவர்கள் சொல்லப்பட்டவர்களுக்கு நீதி கேட்பது கிடையாது. எப்படி பகத்சிங் பாராளுமன்றத்துல குண்டு போட்டது வந்து யாரையும் கொல்வதற்கு கிடையாது, தனக்கு ஒரு அட்டென்ஷன் வேணும், அந்த அட்டென்ஷன் வழியாக இந்த இந்திய சுதந்திர வேட்கையை நம்ம வெளியே கொண்டு வருவோன்ற மாதிரி இந்த டிராமாவை செய்ததுக்கு, இந்த ஒரு பெரிய ஒரு அரங்கேற்றத்தை செய்ததுக்கு காரணம் அதற்கு பின்னாடி அவர் சொல்ல இருக்கும் தகவல்கள். என்ன சொல்றாருன்னா யோகேந்திர யாதவ், உண்மையாக நீங்க சென்சஸ் வந்து, அதாவது சென்சஸ் நீங்க வந்து 15 வருஷம் தள்ளி வச்சிருக்கீங்க. ஏழை நாடுகள், போர்ல இருந்த நாடுகள் கூட சென்சஸ் பாப்புலேஷனை கணக்கெடுக்கும் போது இவ்வளவு சுதந்திர நாடு, ஜப்பானை ஓவர்டேக் அடிச்சோன்ற நாடு சென்சஸை கணக்கெடுக்காம வச்சுட்டு இருந்தே ஒரு பெரிய கேவலம். ஆனா இப்ப அந்த சென்சஸையும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதன் அடிப்படையில் தான் 18 லட்சம் பேர் செத்துருக்க கூடும் அப்படின்னு சொல்றீங்க. செத்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, செத்துருக்க கூடும் அப்படின்றதான் தெரியும். ஆனா அதே சென்சஸ் கணக்கின்படி, ப்ரொஜெக்ஷன் படி 8,18,00,000 பேர் இருக்கணும் எங்க பீகார்ல. ஆனால் இவர்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டதே 7,89,00,000 பேர் தான். அப்ப இந்த நீக்கம் 65 லட்சம் நீக்கம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நீக்கத்துக்கெல்லாம் முன்னாடியே கணக்கெடுக்க ஆரம்பிக்கும் போதே இவங்க ஒரு 29 லட்சம் பேரை விட்டுட்டு தான் கணக்கெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றார் யோகேந்திர யாதவ். இப்ப நான் பாருங்க, முன்னாடி என்ன சொல்றேன், 5 கோடி பேர் தான் கணக்கெடுத்திருக்காங்க. 5 கோடி பேர் 5 கோடி பேரை தான் வெரிஃபை பண்ணிருக்காங்க, அதுலயே 65 லட்சம். இன்னொரு 2.5 கோடி பேரை ஸ்கேன் பண்ணா அதுல இன்னொரு 30 லட்சம், 1 கோடி. ஏற்கனவே ஒரு 29 லட்சம் பேரை விட்டுட்டு தான் இவங்க ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனை கோடி பேரை பாருங்க சார், இது எவ்வளவு பெரிய அநியாயம். அதுல அவர் என்ன சொல்றாரு, 25 லட்சமோ 26 லட்சமோ தான் ஆண்கள் அந்த 65 லட்சம் பேர்ல, மிச்சம் அத்தனையும் பெண்கள். ஒரு 40 லட்சம் பேர்கிட்ட பெண்கள் அப்படின்னும் போது இந்த தீவிர திருத்தம் என்பது பிரத்யேகமாக பெண்களுக்கும் எதிரானதுங்கிறார் அவர். நீங்க அரசியல் காரணங்களை விட்டுருங்க, பிஜேபி காங்கிரஸ் விட்டுருங்க, பெண்கள் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா அதிகமா இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் இந்த அறிவிப்பு வந்தோடனே, இந்த ப்ராசஸ்ல தொடங்கும் போதே நம்ம இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தோம், இது பெண்களுக்கு எதிரானது, புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிரானது, சிறுபான்மையினருக்கு எதிரானது, பட்டியல் சமூகத்துக்கு எதிரானது, பழங்குடியினருக்கு எதிரானது சொன்னோம். அதை இன்னைக்கு வந்து யோகேந்திர யாதவ் அவர்கள் நீதிமன்றத்துல தரவோட ப்ரூவ் பண்ணிருக்காரு இது எப்படி பெண்களுக்கு எதிரானது அப்படின்னு. ஏன்னா இப்ப நீங்க வந்து பெண்கள் அப்படிங்கிறது வந்து நாடு முழுக்க, ஏன் உலகம் முழுக்கவே ஆணாதிக்க சமூகம் தான் நிலவுது, அது தமிழ்நாட்டிலே அப்படிதான். ஆனா பீகார் போன்ற, உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் இன்னும் கொடூரமாக பெண் அடிமைத்தனம் இருக்கு. அங்கெல்லாம் நீங்க வந்து, இப்ப நான் வந்து பார்த்திருக்கேன், வழக்கமாகவே வந்து பஞ்சாயத்துல வந்து 50% பெண்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க டம்மி கேண்டிடேட்டை போடுறாங்க. இப்ப அவங்க மனைவியை போட்டுட்டு அவங்க தான் வந்து ஆக்சுவலி நிர்வாகம் பண்ணிட்டு இருப்பாங்கன்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். அங்க இன்னும் கொடுமையா என்ன இருக்குன்னா, பஞ்சாயத்து தலைவர் பேர் வந்து ஒரு பெண் பேர் தான் இருக்கும். அவர் வீட்டுக்கு அவர்கிட்ட பேச போவீங்க, நீங்க ஒரு ஆண் அந்த வீட்டு காம்பவுண்டுக்குள்ள இல்ல வீட்டு வாசலுக்குள்ள அவங்க வண்டி வருது அப்படின்னாலே எந்திரிச்சு போய் அவங்க கிச்சன்லக்குள்ள உட்காந்துடணும். அந்த வீட்டு ஆண் தான் உங்கள்கிட்ட உரையாடுவார். அவர்கள் வெளியே வரும்னா கூட அந்த குங்கட்டுன்னு சொல்ற முக்காடை போட்டுட்டு தான் வரணும். அப்ப அப்படி இருக்கிற ஒரு சமூகத்துல நீங்க ஒட்டுமொத்தமா பெண்களை வாக்குரிமையில இருந்து நீக்கிட்டீங்கன்னா அவங்க கணவர்கிட்ட தான் போய் முறையணும், என் வாக்கு போயிருச்சாமா அதை வாங்கி கொடுங்கன்னு. பாதி பேருக்கு மேல கணவர் என்ன சொல்லுவாங்க, நீ எல்லாம் வாக்கு போட்டு என்ன பண்ண போற, போனா போட்டும் அப்படின்வாங்க. அப்ப பெண்களை நீக்குவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப லாபகரமான ஒரு செயல். அவர்கள் திரும்பி வாக்காளர் பட்டியலுக்கு வராமல் இருக்க. அவரு இன்னொன்னு சொல்றாரு, 65 லட்சம் பேரை நீக்கினாங்களே அதில் ஒருவரை கூட இணைக்கவில்லைங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தான் இது, ஸ்பெஷல் இன்டென்சிவ் டெலிஷன் கிடையாது இல்ல, பேரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தானே வச்சிருக்கீங்க. 65 லட்சம் பேரை நீக்கிட்டு எப்படிங்க ஒருத்தரை கூட சேர்க்காம இருப்பீங்க? இது வந்து ஒரு அநியாயமா தெரியலையா? இது வந்து அதுதான் வந்து இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, திஸ் ஷுட் நாட் பி a mass exclusion program, this should not be a mass deletion program அப்படிங்கிறாரு. ஏன்னா வேடிக்கை இப்ப 4 நாள்ல கெடு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து, இப்ப நிச்சயமா அதுக்கு ஆயத்தமா வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஏதேனும் வந்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டால் நம்ம அதை ரெடியா வச்சிருக்கணும் அப்படின்னு வச்சிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப கால நீட்டிப்பு கூட கேட்டுக்கலாம், ஒரு 10 நாள் கொடுங்க, ஒரு 15 நாள் கொடுங்க கூட கேட்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த சமயத்துல டிஜிட்டலைஸா வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்களா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல அதான், அப்படி போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இட் ஷுட் பி சர்ச்சபிள்.
அதை அவங்க ஸ்க்ரோல் அவர் வந்து எங்க சர்ச்சபிள்னு சொன்னா அது வேற வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து தெளிவாவே சொல்லும் போது சொல்லிட்டாரு, ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியும், சர்ச் பண்ண முடியும் அப்படின்னு சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதற்கு மேலே அவங்க அவமதிச்சாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப 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 தவறு. ஏன்னா எவ்வளோ இது வந்து இதை வந்து எவ்வளவு அவமானம், இது எவ்வளவு பெரிய அவமதிப்பு அப்படிங்கிறத மக்கள் யோசிச்சு பாக்குறதுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பழைய காலத்துல டாக்குமெண்ட் கையில எழுதுவாங்க, அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. இது எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் அப்படின்னா, கம்ப்யூட்டர்ல இருக்கிறத பிரிண்ட் அவுட் எடுக்கிறான், எடுத்து அதை திருப்பி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்றான். ஏன்னா டே கம்ப்யூட்டர்ல இருக்கிறத நேரா அப்லோட் பண்ண மாட்டியா? இது எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பாருங்களேன். அதாவது இவங்க எடுத்து அத தனியா போட்டோ எடுத்து போடுறாங்களாம். ஆமா இல்ல அதுதான் பாருங்க, அது ஏதாவது கையில எழுதுறத போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம், கம்ப்யூட்டர்ல இருக்கிறத பிரிண்ட் அவுட் எடுத்து திருப்பி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்றேன். இது வந்து எவ்வளவு வேடிக்கையா இருக்குன்றத இளம் தலைமுறையினர் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இதை பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்படி வந்து இவங்க கம்ப்யூட்டர்ல ஸ்கேன் பண்ண முடியாம கொடுத்த போதே அவங்க வந்து 3 லட்சம் வாக்காளர்கள் வந்து ஹவுஸ் நம்பர் 0 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து எவ்வளவு மனிதாபிமானமா விளக்கம் அளிச்சிருக்கு அப்படின்னா, பாருங்க பல வாக்காளர்கள் இந்த மாதிரி வந்து ஃபார்மை ஃபில்அப் பண்ணும்போது ஒரு காலத்தை விட்டுருவாங்க, இல்ல ஒரு ரோ விட்டுருவாங்க, அதெல்லாம் நான் வச்சு அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு நாங்க அதை வாங்கிக்குவோம், அப்புறம் அதை திருத்திக்குவோம். என்னடே நீ எஸ்ஐஆர் நடத்துறதே எதுக்கு நடத்தின? அவர்கள் இருப்பிடத்தை தீர்மானம் செய்வதற்கு தான் நடத்துறேன். அவர்கள் இந்த மண்ணில் வாழ்பவர்கள், அவர்கள் அயல் நாட்டவர்கள் அல்ல, அவர்கள் வேறு மாநிலத்தில் குடியிருப்பவர்கள் அல்ல. அந்த இருப்பிடத்தை தீர்மானம் செய்யறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அதுல இருப்பிடத்தோட நம்பரே இல்லை அப்படின்னா எவ்வளவு வேடிக்கையாக இருக்குது. அதுவும் அதுல பாருங்க, ஒரு ஆயிரக்கணக்கான வாக்காளர்களுக்கு வயது வந்து 115க்கு மேல. மின்தா தேவின்றவங்க வந்து 124 வயசு. அவங்க போட்டோ டிஷர்ட் எல்லாம் போட்டு அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. நேத்து அவங்க கொந்தளிக்கு கூட செஞ்சாங்க, எப்படி என்னோட அனுமதி இல்லாம இது பண்ணிட்டாங்கன்னு. ஏமா முதல்ல உங்க ஓட்டு உரிமையை அவங்க என்னென்னவோ பண்ணிருக்காங்கம்மா, அதான் பெரிய பிரச்சனை. டிஷர்ட்ல போட்டோ என்னோட வயசு பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஆமா ஆமா, அது அப்ப செட் பண்ணதுன்னு தெரியுது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டுவன்சில, ஒப்ரா கான்ஸ்டுவன்சில 107ஆம் நம்பர் வீட்டுல, ஒரே வீட்டுல வந்து ஒரு பிராமின் குடும்பம் இருக்கு, 16 குடும்பம் இருக்கு. அந்த 107 ஒரு வீட்டுல, அந்த ஒரு வீட்டுல ஒரு பிராமின் குடும்பம் இருக்கு, ஒரு முஸ்லீம் குடும்பம் இருக்கு, ஒரு தலித் குடும்பம் இருக்கு, ஒரு ஜெயின் குடும்பம் இருக்கு. சாதி மதம் எதுவுமே கிடையாது, ஒரே வீட்டுல 16 குடும்பம் வருது. எவ்வளவு பெரிய புரட்சி இது! அப்ப இந்த புரட்சி எல்லாம் நம்ம வந்து எங்க கண்டுபிடிச்சிருவோமோ, அயல்நாட்டம் கண்டுபிடிச்சு இதுக்கு எதிராக சதி பண்ணிடுவானோன்னு பாவம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப பாடாப்பட்டு இது பண்ணிருக்கு. இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க, 231 பேர் வந்து ஒரே பூத்துல வந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஆர்ஜேடி தரப்புல சொல்லிருக்காங்க. ஏன்னா ஆர்ஜேடி வெற்றி பெறும் இடத்தில் 230 பேரை வந்து ஒரே பூத்துல இருந்து நீக்கியிருக்காங்க. அதே போல வந்து முந்தா நேத்து வந்து நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம், பட்னாவில இருக்க ஃபுல்வாரியா தாலுக்கால வந்து ஒரே வில்லேஜ்ல வந்து 180 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அந்த 180 பேர் யாரும் புலம்பெயர் தொழிலாளர்கள் கிடையாது, வேற இடத்துல அட்ரஸ் வச்சிருக்கவங்க கிடையாது, காலாகாலமாக தலைமுறையாக அங்கே விவசாயம் பண்றாங்க. அதே கிராமத்துல அவங்கள்ட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது. இவங்க 124 வயசு இருக்கவங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் இவங்களால வாங்க முடியுது. ஆனா இன்னைக்கு உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க பர்த் சர்டிபிகேட் இருக்கவங்கள இவங்களும் இணைக்க முடியல. அப்ப என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீதிமன்றத்துல வாதாடும் போது பிரசாந்த் பூஷன் சொல்லியிருக்காரு, இது ஆன்டி இன்கும்பன்சி டைலூஷன் மெஷர்ன்றது. யாருக்கெல்லாம் இந்த அரசின் மீது வெறுப்பு இருக்கிறதோ அவர்களை நீக்குவது அப்படிங்கிறத ரொம்ப திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள்னு இந்த எல்லா தரவுகள் செய்திகள் வந்து நம்மளுக்கு தெரியுது. அதை தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து போட்டு வெளுத்திருக்காங்க. சார், இப்ப ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேம்பெயின் எல்லாம் கூட பண்ணிட்டு இருக்கிறாரு. டிஜிட்டலைஸ்டு அந்த தரவுகள், உங்க தரவுகள் எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணுங்க, நாங்க ஈஸியா இன்னும் நல்ல ஈஸியா எக்ஸ்போஸ் பண்ணுவோம் உங்களை. ஏன்னா ஒவ்வொரு இது மேனுவலா தான் பார்த்து ராகுல் காந்தி அவர்கள் பல மாசங்கள் எடுத்திருக்கு அந்த ப்ராசஸ். சோ இப்ப டிஜிட்டலைஸ் பண்ணணுங்கிற ஒரு இது சம்பந்தமா யாராவது பெட்டிஷன் கொடுத்திருக்காங்களா உச்ச நீதிமன்றத்துல? அது முக்கியமான ஒரு இல்ல இந்த வழக்குல. ஏன்னா இந்த வழக்குல வந்து ராகுல் காந்தி பேசுனதை எடுத்துக்க முடியாது, ஏன்னா அவரு பேசுனது கர்நாடகா பத்தி, அது வேற வழக்கு. இந்த வழக்குல எவ்வளவு டிஜிட்டலுக்கு புஷ் பண்ண முடியுமோ அவ்வளவு புஷ் பண்ணிட்டாங்க. அந்த 65 லட்சம் வாக்காளர்கள் அவர்களை நீக்குவதற்கான காரணம்
அது இல்லாம பூத் லெவல் ஏஜென்சி கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் அதை டிஸ்ட்ரிக்ட் வைஸா வந்து போடவும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து கேக்குறாங்க 18 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீதிபதி கேட்கிறாரு, எதிர்த்தரப்பினர் கூட இந்த வார்த்தை வைக்கலாம். அவர் கேட்கிறாரு 18 லட்சம் பேர் இறந்து போயிருக்கலாம் என்று சொல்றீங்க, இறந்து போட்டாங்கன்னு தெரியாது, இறந்து போயிருக்கலாம்னு ஒரு எஸ்டிமேஷன்ல போடுறீங்க. இவர்கள் குடும்பத்தினர் இவர்கள் இறக்கவில்லை என்று சொல்லிவிட்டால் எப்படி வந்து திருப்பி வந்து சேர்த்துக்குவீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப கேஷுவலா ஒரு இசிஐக்கான வழக்கறிஞர் சொல்றாரு, பூத் லெவல் ஏஜென்ட்டுங்க நீதிபதி அவர்களே, ஒவ்வொரு கட்சிக்கும் பூத் லெவல் ஏஜென்ட் இருப்பாங்களா, அவங்க மூலியமா சொல்லிக்கலாம் சார். அவர் சொல்றாரு, சார் இங்க பாருங்க, எல்லா குடிமகனுக்கும் அடிப்படை உரிமைன்னு இருக்கு, அந்த அடிப்படை உரிமையில வாக்குரிமையும் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்ந்து யாரும் உங்கள்கிட்ட வரும்ன்ற அவசியம் கிடையாது. பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட கான்டாக்ட் இல்லாத பூத் லெவல் ஏஜென்ட் தெரியாத நபர்களுக்கு நீங்க எலெக்ஷன் கமிஷன் டைரக்டா சிட்டிசன் கூட என்ன ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்க? எலெக்ஷன் கமிஷன்றது பொலிட்டிக்கல் பார்ட்டியை நம்பினது இல்லைங்க, நேரா சிட்டிசனுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்குமான உறவு தான் அது அப்படின்னு வந்து திட்டி அதற்கு ஒரு மெக்கானிசத்தை ஏற்படுத்த சொல்லியிருக்காரு. அப்ப அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையுமே டிஜிட்டல் ஆம்பிட்குள்ள கொண்டு வரதுக்கான எல்லா சாத்தியங்களும் இந்த வழக்குல செஞ்சாச்சு. ஆனா ராகுல் காந்தி கேட்பது மிகவும் மிகவும் நேர்மையாது. ஏன்னா இந்த டிஜிட்டல் இல்லாம என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, பீகாரோட துணை முதலமைச்சர் 2 இடத்துல வாக்குரிமை வச்சிருக்காரு, 2 இடத்துல வச்சிருக்காரு. ஒரு இடத்துல அவர் வயசு 57, இன்னொரு இடத்துல 60. டிவி டிபேட்ல விவாதம் பண்ணும்போது சங்கிங்கள்லாம் என்ன சொல்றாங்க, இந்த ப்ராசஸ் ஆக்சுவலி டெலிஷன்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்து பயங்கர இந்த ப்ராசஸ் டெலிஷன், ப்ராசஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இப்படி போன்ற டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா நம்மளுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, நம்ம எல்லாம் வந்து குழந்தைங்க அப்படின்னு நினைச்சு இந்த வாதங்கள்லாம் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா உண்மையிலே இதுங்கதான் ஒரு பூத்து கூட போனது கிடையாது, ஒரு முறை கூட வாக்காளர் அட்டையை நீக்கி மாத்தினது கிடையாதுன்றது தெளிவா தெரியுது. ஏன்னா ப்ராசஸ் படியே நீங்கள் ஒரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து விட்டு அந்த இடத்துல, அதாவது ஒரே மாநிலத்துல வாக்காளர் பட்டியலை, அதாவது சரி இன்னொரு முறை வாக்கட்டை வாங்கணும், புது அட்ரஸ்ல வாங்கணும்னா அந்த ஃபார்மே உங்களுக்கு எப்ப தருவாங்க அப்படின்னா, பழைய இடத்துல டெலிட் பண்ணிட்டோங்கிற ப்ரூஃபை கொண்டாந்து காட்டினாதான் அந்த ஃபார்மே தருவாங்க. அப்ப நாங்க வந்து இங்க வாக்காளர் அட்டையை வாங்கிட்டு அங்க டெலிட் பண்ண சொல்லிட்டோம், இங்க தந்துட்டு அங்க டெலிட் பண்ண மறந்துட்டாங்கலாம் சொல்றதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது, அது ப்ராசஸும் கிடையாது. அப்ப பாஜகவில் கடைநிலை ஊழியர்கள் ஒருத்தன் 6 பூத்துல வாக்கு போடுறான் அப்படிங்கிற மகாதேவ்புரா கான்ஸ்டியூன்சில ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அது கடைநிலை ஊழியர் மட்டும் கிடையாது, துணை முதலமைச்சரா இருக்கிறவங்க இருந்தா கூட நாங்க கள்ள ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்கு. இது வந்து எலெக்ஷன் கமிஷன் காரி துப்புற மாதிரி. ஏன்னா பாஜக விட்டுருங்க, பாஜகவுக்கு சாதகமா செயல்படல அப்படிங்கிற கேள்விக்குள்ள போக வேணாம். எலெக்ஷன் கமிஷன் எவ்வளவு மோசமாக ராகுல் காந்திக்கு எல்லா தடையும் ஏற்படுத்து, டிஜிட்டலா தராம ஸ்கேண்டு காப்பியா தருது. எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய வேலையை அவங்கள டிஜிட்டலா காப்பி இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷனுக்கு 5 நிமிஷம் வேலை. ஆனால் ராகுல் காந்திக்கு இந்த தடையை ஏற்படுத்தியதனால் அவர் ஒரு 100 பேரை போட்டு 6 மாசம் ஆராய்ச்சி 1 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் கொண்டாந்து கொடுத்தா, நீ எனக்கு அஃபிடவிட்ல சைன் பண்ணிட்டா, எனக்கு வந்து பிரமாண பத்திரம் போட்டுத்தா அப்படின்னு கேட்கறது வந்து எவ்வளவு கேவலமானது அப்படின்னா, ஒரு தவறு நடந்து விட்டால் இசிஐ யாரு வந்து தகவல் சொல்வதற்கோ புகார் கொடுக்கறதுக்கோ வெயிட் பண்ண கூட தேவையில்லாத அமைப்பது, அது நேராகவே நடவடிக்கை எடுக்கலாம். ஏன் சார், இப்ப கர்நாடகால பெங்களூர்ல ஒருத்தர் மேடையை போட்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசி வாக்கு சேகரிக்கிறன்ற பேர்ல பாகிஸ்தான் தீவிரவாதி என்ன வந்து என்கிட்ட எனக்கு வந்து ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நான் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வர விதிச்சு இந்த அரசை கவிழ்த்து நம்ம மக்களுக்கு விடுதலை வாங்கி தருவோம்னு பேசினாருன்னா எவ்வளவு பெரிய தேச துரோகம். அப்ப இசிஐ தானாக முன் வந்து அந்த நபரை தகுதி நீக்கம் செய்து விட்டு காவல்துறைக்கு அவரை அரெஸ்ட் பண்ண சொல்லி பரிந்துரை பண்ணுமா, இல்ல யாராவது வந்து புகார் கொடுங்க, இல்ல புகார் கொடுத்தவங்களை வந்து நீங்க எங்களை அஃபிடவிட் ஃபைல் பண்ணி தந்தா தான் இந்த நபர் மேல நடவடிக்கை எடுப்புன்னு கேட்போமா? நேரா போய் தானே வந்து நடவடிக்கை எடுக்கும். அப்ப இது எவ்வளவு பெரிய தேச துரோகமோ, ஒரே கான்ஸ்டியூன்சில 1 லட்சம் போலி வாக்காளர்கள் வாக்கு போடுறாங்க அப்படின்றதும் தேச துரோகம் தானே. ஏன்னா இந்த தேசம் எதிரால கட்டமைக்கப்பட்டிருக்கு. 1947 இந்தியா வந்து ஜனநாயக நாடுன்னு சுதந்திரம் அடைஞ்சது. நம்ம கான்ஸ்டியூஷன் படி ஓட்டு போட்டு தானே இந்த அரசாங்கம் வந்து உயிரோட இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த அடிப்படையிலேயே ஒரு கான்ஸ்டியூன்சில 16% 20% போலி வாக்காளர்கள்னா அதை விட என்ன சார் பெரிய தேச விரோதம்? பாகிஸ்தான் தீவிரவாதியை பத்தி பேசுறேன் தேச விரோதம், இதுவும் தான் தேச விரோதம். அப்ப ஒரு தேச விரோத செயலில் ஒரு 1 லட்சம் பேர் இறங்கியிருக்கான் அப்படின்னா அதை பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது இசிஐயின் கடமை. ராகுல் காந்திக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். என்ன வேணாலும் பண்ணலாம், அதை தடுத்து நிறுத்துப்போம் மீதுதான் நாங்க மிரட்டல வைப்போம் அப்படிங்கிறது வந்து இசிஐ பாஜக சார்பாக நடந்திருக்குன்றதை விட தேச விரோதமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு நல்லாவே ஒரு இந்த விவகாரத்துல ஒரு நல்லாவே ஓரளவு லாக் பண்ணியிருக்கு எலெக்ஷன் கமிஷனை வந்து
அந்த தரவுகள்லாம் வந்து போட சொல்லியிருக்கு, ஆதாரை ஏத்துக்கணும் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் வேற ஏதேனும் தந்திர வேலைகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கா? இதுல வந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்கோ, இல்ல இப்ப நீங்களே கடந்த காலத்துல வந்து சொல்லியிருக்கீங்க. எலக்டோரல் பாண்ட்ஸ்ல கூட அவங்களால வந்து பெருசா ஒண்ணும் இது பண்ண முடியல. ஜஸ்ட் எக்ஸ்போஸ் தான் பண்ண முடிஞ்சுச்சு. எங்கெங்க யார் என்னென்ன இது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து வெளியிட சொன்னாங்க. அது மாதிரி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனா இருக்கட்டும், இந்த நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உத்தரவுகளாக இருக்கட்டும், இதில் ஏதேனும் எலெக்ஷன் கமிஷன் ஒரு துஷ்பிரயோகம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா? அல்லது இதை வந்து கராராக நடைமுறைதான் படுத்த வேண்டுமா? இல்ல, இதே நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல பேசும்போது உச்சநீதிமன்றத்தில் நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்டபோது நான் சொன்னது என்னன்னா, ஒரு மிடில் கிரவுண்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு உனக்கும் பிரச்சனை வேணா எனக்கும் பிரச்சனை வேணான்ற மாதிரியான ஒரு நடுப்பாதையில போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எதை ஒட்டி அப்படின்னா, நம்மளோட இலக்கு, கடைசி இலக்கு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனையே தடுத்து நிறுத்திருக்கணும் உச்சநீதிமன்றம் தான். இப்ப எலெக்ஷன் நம்மளுக்கு எப்படி பாதி வெற்றியோ அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்கும் பாதி வெற்றி. ப்ராசஸ் நடத்து அப்லோட் பண்ணணும் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இப்ப எலக்டோரல் பாண்ட்ல நடந்த அதேதான், எலக்டோரல் பாண்ட் தரவை அப்லோட் பண்ற மாதிரி இப்ப அப்லோட் பண்ணிடுவோம். அதை சர்ச் பண்ணி லாட்டரி மார்ட்டின் தான் போட்டான், இந்த கம்பெனி தான் காசு கொடுத்தாங்க, இந்த கட்சி தான் காசு கொடுத்தாங்கன்ற மாதிரி நம்மளுக்கு ஏன் நிக்கிருக்கான் எதுக்கு நிக்கிருக்கான்னு தெரியும். இப்ப அதுக்கடுத்து உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கணுமே. இப்ப வந்து எதிர்த்து நடவடிக்கை எடுக்காம அதான் போட சொன்னப்பா போட்டான் சார், தவறு இருக்கு சார் இதுல, அதை திருத்த சொல்லுங்க. ஐயப்பா அது வேற வழக்குப்பா, நீ என்ன கேட்ட, அவனை வெளியிட சொன்ன நான் வெளியிட சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் இன்னும் கை கழுவுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்றதுனால இன்னும் அந்த இப்பவே இருக்குன்றீங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு பாதி, அதாவது எதிர்கட்சிகளுக்கு பாதி வெற்றி தான் கிடைச்சிருக்கு, மீதி வெற்றி கிடைக்கல. அந்த இது வந்து மீதி வெற்றிங்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஃபேவரபிளாவும் ஒரு அம்சங்கள் இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமா, இந்த 5 நாள் கழிச்சு அவங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பாருப்பா அதான் அப்லோட் பண்ணிட்டாங்களப்பா, இனிமே என்னப்பா பிரச்சனை, இனிமேல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா யாருனால எதுக்கு நீக்கிருக்கான்னு சொல்லியிருக்கான். அந்தந்த நீக்கின காரணங்கள் ஏதாவது தப்புனா அந்த காரணங்கள் தப்புன்னு சொல்லி அந்த 65 லட்சம் பேர்ல இப்ப 5 லட்சம் பேர் தவறா நீக்கிட்டேன்னா அந்த 5 லட்சம் பேர் சேர்த்துக்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு நீதிமன்றம் சொல்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து ஆர்குமெண்ட் கேட்கும் போதே எப்படி ஆரம்பிச்சிருக்காருன்னா, ஜஸ்டிஸ் அதாவது சட்டத்தில் உங்களுக்கு இதற்கான இடம் இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டே நம்ம இதை பத்தி விவாதிப்போம் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப அவர் ஏற்கனவே ஒரு பேக்கப் பிளானோட தான் இருக்காரு. நீதிபதியே ஒரு பேக்கப் பிளானோட தான் இருக்காரு. ரொம்ப அக்கட்டா போனா நம்மளை காப்பாத்திக்குவோம், எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பாதி வெற்றி, இவனுக்கு ஒரு பாதி வெற்றியை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிரோன்ற ஒரு நடைமுறை ஏற்கனவே இருக்குங்க. இப்போ இந்த மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நடந்திருக்கு. செப்டம்பர் 30 தான் வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் நாங்க வெளியிடுவோம், அது வரைக்கும் காத்திருப்போமே அப்படின்னு கூட உச்சநீதிமன்றம் சொன்னாங்க கடந்த ஹியரிங்ஸ் எல்லாம். இப்போ விடுபட்டவர்கள் 65 பேர்ல வந்து 65 லட்சம் பேர்ல இப்போ பலரும் வந்து என்னோட பேர் இடம் பெறணும், ரிக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் இல்லாமலும் இருந்திருக்கலாம் சில பேருக்கு. இப்போ உச்சநீதிமன்றம் அழகான ஒரு இது கொடுத்துருச்சு, வழிகாட்டுதல் கொடுத்துருச்சு, ஆதாரம் ஏத்துக்கங்க அப்படின்ட்டு. இப்போ அவங்க ஆதாரம் வச்சு உள்ள சேர முடியுமா வாக்காளர் பட்டியல? சேரலாம். இப்ப என்ன பிரச்சனைனா, யார் இதை கண்காணிக்கிறது? ஒவ்வொரு வாக்காளரையும் கண்காணிக்க முடியாது இல்ல. ஏன்னா எல்லாருமே அமைப்புப்படுத்தப்பட்ட ஒரு யூனியன் கீழோ ஒரு குடையின் கீழோ கிடையாது. பீகாருங்கிறது வந்து எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிற ஊரு, தமிழ்நாட்டை விட அதிக மக்கள், டபுள் மடங்கு மக்கள் இருக்கிற ஊருன்ற மாதிரி ஒரு பெரிய ஊரு. அப்ப அப்படி இருக்கும்போது ஏதோ கிராமத்துல யாரோ விடுபட்டு போயிருப்பாங்க, எல்லாத்துக்கும் போய் நம்ம வந்து எப்படி கண்காணிச்சுட்டு இருக்கிறது? இவங்க வந்து முறையா வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கப்பட்டாங்களா, அதற்கு ஆதாரங்களை அவர்கள் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க ஈஸியை ப்ராசஸ் பண்ணிச்சா அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவங்க வந்து 18 லட்சம் பேரை இறந்து போனதா சொல்றாங்க. அதுல 2 பேரை நீதிமன்றத்துக்கு கொண்டு வரதுக்கே அவ்வளவு பெரிய பாடுபட்டு யோகேந்திர யாதவ் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னும் போது, இது வந்து திருப்பி இந்த ப்ராசஸ் நடக்கும்போது எத்தனை பேர் உள்ளார எடுக்கப்படுவாங்க, இந்த 65 லட்சம் பேர்ல எத்தனை பேருக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கறதுலாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்குது. அப்ப இது வந்து எந்த அமௌண்ட் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு இருக்கு? ஏன்னா 3 லட்சம் வாக்காளர்களுக்கு ஹவுஸ் நம்பரே எல்லாம் போட்டிருக்காங்கன்றது தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு. இந்த 65 லட்சம் வாக்காளர் பட்டியலை போட்டா தான் நம்மளுக்கு வந்து ஓகேப்பா இதை சமாளிச்சிடலாம், இந்த பிரச்சனையை சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு உள்ள பிரச்சனை நடந்திருக்கா, இல்ல ஐயோ என்னடா இது அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம நெஞ்சு மேல கை வைக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கான்றத அவங்க 5 நாள் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். நிச்சயமா சார்.
அந்த மாஸ் எக்ஸ்க்ளூஷன் 65 லேக்ஸ வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதிலும் கூட பின்னணியில வந்து 65 லேக்லாம் இல்ல. கிட்டத்தட்ட 1.25 1.5 கோடி வாக்காளர்கள் வர்றாங்க அப்படின்ற மாரி நீதிமன்றத்தினுடைய இந்த யுகேந்திர யாதவ் அவர்கள் வைத்த அந்த தரவுகள் மற்றும் உச்சநீதிமன்றத்துல என்னென்ன மாதிரியான ஹியரிங்ஸ் இன்னைக்கு போச்சு அது சம்பந்தமா நம்ம விலாவாரியா எங்க நேயர்களுக்கு விளக்குனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.